அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 23வது வசனம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினால் சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். 32வது வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். அதன் அர்த்தம் என்ன? எனக்காய் பலியிடப்பட்டதை பரலோகம் அங்கீகரித்திருக்கிறது. ஆமென். இனி நான் ஏன் கவலைப்படணும்? இனி என்னுடைய போக்கஸ் எதன் மேலதான் இருக்கணும்? இயேசுவின் மேல, இயேசுவின் மேல. அதன் அர்த்தம் என்ன? எல்லா பலியும் பழைய ஏற்பாட்டில் அங்கீகரிக்கப்படவில்லை. முதல் பலியிலேயே காயினின் பலியில் அங்கீகரிக்கவில்லை. தேவன் ஒரு பலி அங்கீகரிக்கிறார்னா அது யாரு செலுத்துறாங்களோ அல்லது யாருக்காய் செலுத்தப்படுகிறதோ அவர்களையும் தான் அங்கீகரிக்கிறார். ஆபேல் பலி செலுத்தினது வேறு யாருக்காக அல்ல, ஆபேலுக்காக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். இயேசுவுக்கு தெரியும் தம்மை பிதா அங்கீகரித்து விட்டார் என்று. ஆனால் இங்கே அவர் பலியிடப்பட்டது நானும் நீங்களும் அங்கீகரிக்கப்படுவதற்காக. அதனால தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருந்தும் அவர் என்ன செய்கிறார்னா, நான் என் பிள்ளைக்காக பலியாயிட்டேன். நீங்க என்ன எழுப்பிட்டீங்கன்னா அவனை நீங்க அங்கீகரிச்சிட்டீங்க. நீங்க என்ன எழுப்பிட்டீங்கன்னா. அதனாலதான் கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுலை கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:17 கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். அடுத்த வார்த்தை, நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அதன் அர்த்தம் என்ன? கிறிஸ்து எழுந்திராவிட்டால் அந்த பலியை பிதா அங்கீகரிக்கவில்லை என்ற அர்த்தம். பலி அங்கீகரிக்கப்படலைன்னா நம்முடைய பாவம் நிவர்த்தி ஆகாது. இன்னைக்கு அப்படி என்றா எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில சொல்ல முடியும்? ஆமென். கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினதினால என் பாவத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரதான ஆசார். நீங்கள் கிறிஸ்துவை கவனித்து, எதுக்காக கவனிக்கணும்? விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். சத்துரு வந்து விழத்தள்ள பாப்பான் இல்ல, கிறிஸ்து எனக்காய் பலியானார். நான் அவரை நோக்கி எனக்கென்று நியமிக்கப்பட்ட பாதையில நான் லெக்கை நோக்கி தொடருவேன். எனக்கு தொடர முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மளால தொடர முடியும், நம்மளால ஓட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை அசைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.